வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. ஆகஸ்ட் மாதம் 21 உலக தத்துவ இரகசியம். நாம் ஆற்றை பார்க்கிறோம். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஓர் ஆறு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஒரு நிமிடத்துக்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்போது அந்த இடத்திலே இல்லை, அது போய்விட்டது. புதிதாகத்தான் இப்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து ஒரு ஆறு இருப்பதாக வைத்துக் கொள்கின்றோம். அது போன்றதே மனம் என்ற ஒரு இயக்கம். உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே பதிவை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனம் ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் பொருள் இல்லை. தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் இயக்கம்தான். அது போலத்தான் ஒளியும் விளக்கிலிருந்து அலையலையாய் ஒளியாக வந்து கொண்டிருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கின்றதா என்றால் இல்லை. சுவிட்சை நிறுத்திய உடனே இருட்டு வந்து விடுகிறது. நிரந்தரமாக இருந்தால் சிறிது நேரம் இருந்துவிட்டு மெதுவாய் அல்லவா குறைய வேண்டும். தொடர்ந்து வரவில்லையாதலால் இருந்தது உடனே போய்விட்டது. எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது என்று பாருங்கள். அதே போல ஒரு இயக்கத்திலே இருந்து அலை பிறக்கிறது. அந்த அலையானது இடத்துக்கு தகுந்தவாறு மோதி அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தாகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம். காரணம், மனத்தால் அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம்? இந்த தத்துவத்தை தான் அறிகின்றோம். அருள் தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய இந்த இணைப்பில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது தலைவர் மற்றும் அருள்நிதியர்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளம். இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை, உலக தத்துவ இயக்கம். இந்த சிந்தனையை பற்றி நாங்கள் சிறிது நேரம் சிந்திப்போம். தத்துவம் என்பது உண்மையை உணர முயல்வது என்பதாகும் என்கின்றனர் சிலர். இதை ஆங்கிலத்தில் பிலோசபி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பித்தகோரஸ் என்ற ஒருவர் ஆவார். இவர் தத்துவம் என்பது அறிவின் மீது கொண்டிருக்கும் பற்றினை காட்டுகிறது என்கின்றார். காண்ட் என்ற அறிஞர் தத்துவம் என்பது உணர்தல் என்ற விஞ்ஞானமாகவும் அதன் ஆய்வாகவும் விளங்குகின்றது என்கின்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உண்மையை உள்ளபடியே உணர உதவும் தருக்க அடிப்படையே தத்துவம் என்கிறார். தருக்கம் என்றால் நியாயவாதம். தத்துவம் என்பது முழுமையான அறிவியல் சிந்தனையில் தொகுப்பே. தத்துவம் மனிதனை உயர்நிலைக்கு அழைத்து சென்று உண்மைகள், மெய்மைகள் பற்றிய அறிவினை கொடுக்கின்றது. தத்துவம் உயிரை இயக்கும் சக்தியாக கருதப்படுகின்றது. இன்றைய சிந்தனையில் மகரிஷி கூறுவது, தத்துவம் பிரபஞ்சத்தின் முழுமை பொருளை, உண்மை நிகழ்வுகளை அறிய உதவும் ஒரு ஊடகத்தை பற்றியது என நான் கருதுகிறேன். இரகசியம் என்பதன் பொருள் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றை பிறர் தெரிந்து கொள்ளாதவாறு காத்துக்கொள்கிற செய்தி. ஆனால் மகரிஷி இதில் இரகசியம் வேண்டாம், எனக்கு தெரிந்ததை உணர்ந்ததை உலக மக்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளல் அவசியம் என்பதை கூறியுள்ளார். மகரிஷியும் தத்துவம் என்ற சொல்லிற்கு உண்மை என்பது பொருள் என்றும் உண்மை என்பது என்றுமே உள்ளது என்றும் கூறியுள்ளார்.
உண்மையை உணர்வதற்கு மகரிஷி தத்துவ ஞானம் வேண்டும் என்றும் சொல்கிறார். நான் முன்பே குறிப்பிட்ட பிரபஞ்சம் அல்லது உருவமில்லாத அந்த சுத்தவெளி, தூயவெளி, இறைவெளி, அனைத்து தோற்றங்களுக்கும் காரண பொருளாக இருக்கின்ற அந்த பேருண்மையை அறிவதே தத்துவ ஞானம். அதை பல ஞானியர்கள், மகான்கள் உணர்ந்தார்கள், வெளிப்படுத்தினார்கள். புலன்களாலும் கருவிகளாலும் காண முடியாத அந்த இறைவெளியின் தன்மைகள் எவை, அவை எப்படி எண்ணில் அடங்காததோ அப்படியான தோற்றங்களாக மாறின என்ற வினாக்களுக்கும் முடிந்த அளவு அவர்கள் அந்த இறை தத்துவங்கள் அங்கே தேங்கி நின்று விட்டன. அவர்கள் சொன்ன அத்தனை இறை தத்துவங்களும் அதற்கு மேல் செல்லவில்லை. பல ஞானியர்கள், மகான்கள் கூட முக்காலத்தில் மறைபொருளாக உள்ள அந்த இறைநிலையை விளக்க முடியாது விட்டு விட்டனர். இதைத்தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று கூறுவார்கள். இறைநிலையை பற்றி தெரிந்து தங்களது அறிவின் மூலம் இறைநிலையை பற்றி ஆராய புறப்பட்ட ஞானிகள், மகான்கள், யோகிகள் எல்லோரும் ஆராயப்படும் பொருளோடு ஒன்றிவிட்டதனால் அதன் தன்மையை மற்றொருக்கு விளக்க முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. இதையே மகரிஷி ஒரு கவியில் ஆதி என்ற வெளியினே அணு எவ்வாறு அவதரித்தது என்றறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்த அறிவு அங்கேது, அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார் யார்? ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் என்று மகரிஷி கூறுகிறார். ஆதிநிலை அணுநிலை இரண்டும் ஒன்றே என்று விளக்கம் பெற்ற ஞானியே எமது குருபிரான். இன்றைய உலக தத்துவ இரகசியம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் முன்பே கூறிய பிரபஞ்ச இயக்கங்கள், விளைவுகள் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் அல்லது சுத்தவெளி, இறைவெளியை பற்றிய கருத்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவைதான். இருந்தாலும் இன்றைய சிந்தனை அதனின் தொடர் நிகழ்ச்சி என்பதால் அங்கிருந்தே தொடங்குகின்றேன். ஏனென்றால் பேரண்டத்தில் நடக்கின்ற அத்தகை காரண காரியங்களும் நடைபெறுவதற்கு இறைநிலைதான் காரணம். இறைநிலை என்பது பிரபஞ்ச மூல பேராற்றலான ஒரு பாய்ம பொருள், fluid. அது எங்கும் எதிலும் தடையின்றி ஊடுருவி நிறையத்தக்கது. அதே போல எந்த பொருளும் இறைநிலை ஊடுருவவும் இடமளிக்கும். இதைத்தான் மகரிஷி இறைநிலைக்கு 4 வளங்கள் உடையது என்கின்றார். அதாவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்பன. இறைவழி, அதாவது அந்த சுத்த வழி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் தன்மையே அதன் இயல்பான ஆற்றல். தன்னை இருக்கும் ஆற்றல் தான் பேராற்றல். இந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் எதுவும் இப்பிரபஞ்சத்தில் இல்லை. இறைநிலையாகிய சுத்தவழி தன்னிருக்க ஆற்றலாலும் செல்ஃப் கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ், தன் அதிர்வாலும் கைனமெட்டிக் குவாரிங், தன்னையே இறுக்கி அதுவே நொறுங்கி துகள் ஆகிறது. துகள்கள், பல துகள்கள் ஆகின்றன. இப்படி நொறுங்குவதற்கு உண்மையில் அதனுள் இருக்கின்ற தன்னதிர்வே மூல காரணம். இறைவழியுள் விட்டு விட்டு அழுத்தும் தன் அதிர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை இயங்கும், பின்பு அது இயங்காமல் நிற்கும். சிறிது நேரத்தில் திரும்பவும் அது இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அழுத்தம் இறைவெளியின் ஓரிடத்தில் அதிகமான ஒரு நொறுக்கினை அங்கு அதிகமான நொறுக்குதலை கொடுத்து அங்கு அது நொறுங்கி, அந்த சுத்தவெளி நொறுங்கி துகள்களாகின்றன. இப்படி பொடி பொடியாகிய நுண்துகளைத்தான் இறைத்துகள், அதாவது டஸ்ட் பார்ட்டிகள். இறைநிலையின் முதல் தன்மாற்றம் இதுதான். இந்த டஸ்ட் பார்ட்டிகளை, அதாவது இறைத்துகள்களை ஈதர், பரமணு, நுண்ணணு, நுண்மின், தூசு, அதாவது ஃபோமேட்டிக் டஸ்ட்
என்று பலவாறாக அழைக்கின்றோம். இயற்கை அழுத்தம் அதிர்வு எனும் இயக்க விளைவாக இறுக்கி நொறுங்கிய துகளே பரமணு நுண்மண் என்று ஒரு கவியிலே மகரிஷி கொடுத்துள்ளார்கள். இந்த இறைத்துகள்களை இறைநிலை சூழ்ந்தழுத்துவதால் இலட்சக்கணக்கான இறைத்துகள்கள் ஒன்று கூடி ஒரு கொத்தியக்கமாக சுழலத் தொடங்குகிறது. இதைத்தான் விண் என்கின்றோம். இதைத்தான் ஆகாசம், வேதான், விஞ்ஞான அணு என்று கூறுகிறார் மகரிஷி. இந்த அணு சுத்த வழியில் சுழலும் போது சுத்த வழியுடன் ஒரு உராசலை ஏற்படுத்துகிறது. இந்த உராய்வினால் ஒரு விரிவு அலை வருகிறது. இதுவே நிழல் விண்கள், இதுவே காந்தலைகள் என்கின்றோம். இந்த காந்தலை என்ன செய்யும் என்றால், அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற விண்ணை தூண்டிவிட்டு இது ஒளி சுவை மனம் ஆக அந்த பஞ்சதன் மாற்றம் அடைந்து சுத்த ஒளியுடன் கரைந்துவிடும். இந்த பஞ்சதன் மாற்றம் எந்தெந்த பொருட்களுடன் அல்லது ஊடகங்களோடு தொடர்பு கொள்கிறதோ அதனின் தன்மையை அங்கு அது வெளிப்படுத்தும். உதாரணமாக, ஒரு ஒளி ஊடகத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுது அது ஒளியாக மாற்றம் பெற்று அது ஒரு சீரோ நிலைக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ஊடகத்தில் எந்த பஞ்சதன் மாத்திரை அதிக அளவில், அதாவது ஒளி சுவை மனம் என்பவற்றில் ஒளி கூடவா, ஒளி கூடவா, அல்லது சுவை கூடவா, மனம் கூடவா என்று பார்த்து அப்படி அதிகமாக அந்தந்த ஊடகத்தில் அதிகம் உள்ள பஞ்சதன் மாத்திரைகளாக அடுத்த விண்ணிற்கு கொடுத்து விட்டு அது ஒன்றுமில்லாதாக ஆகிவிடும். அது அழிந்துவிடும். அது சுத்த வழியாக அது மாறிவிடும். எல்லா நாங்கள் கூறுகின்ற இத்தனை அந்த பஞ்சதன் மாத்திரைகளும் ஒவ்வொரு அந்த ஒளி அந்த மாற்றம் வருகின்ற போது வரும். ஆனால் அதிலே எந்த ஊடகத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த ஊடகத்தினுடைய தன்மையை அது அதிகமாக பெறுவதால் தான் அந்த இது எங்களுக்கு ஒளி என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அது வெளிச்சமாக அங்கே கண்ணிலே படுகின்ற பொழுது கண்களிலே இருக்கின்ற கலங்கள் அதை உணரக்கூடிய தன்மையை பெறுவதனாலே அங்கே அதை நாங்கள் ஒளியாக பெறுகிறோம். இது பிரபஞ்சத்தில் தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நிறமான பல்புகள், இந்த சீரியஸ் பல்புகள் எல்லாம் பூட்டியிருப்பார்கள். இந்த விசாக் பொழுதெல்லாம் தோரணங்களிலே, அதே நேரத்தில் கோயில்களிலே, வாகனங்களிலே எல்லாம் பூட்டியிருப்பார்கள். அது ஒரு பல்ப் எரியும், பின்பு அடுத்த பல்ப் எரியும். இங்கு ஒளியாக அந்த ஊடகத்தில் வெளிப்படுத்துகிறது. அந்த அடுத்த அந்த பல்ப் என்னென்ன இங்கு ஒளியாக அந்த ஊடகத்திலே வெளிப்படுத்துகிறது. இதேபோல் விண்ணில் உற்பத்தியாகும் காந்தலைகள், அந்த விரிவு அலைகள் அடுத்தடுத்து இருக்கின்ற விண்களை தூண்டிவிட்டு அது சுத்த ஒளியாக மாறிக்கொண்டும். இந்த நிகழ்வு ஒரு தொடர் நிகழ்வு. ஆரம்பத்தில் உண்டான ஒளி அது தொடர்ந்து வருவதில்லை. முதல் தோன்றிய ஒளி அடுத்த விண்ணிற்கு ஒரு அதிர்வை கொடுத்து விட்டு அது சுத்த ஒளியாக மாறிவிடும். இதற்கு ஒரு உதாரணம் நாங்கள் சொல்ல வேண்டுமானால், போத்தல்களை நேர்கோட்டிலே அடுக்கி வைத்து ஒரு போத்தலை தட்டிவிட்டால் அது அடுத்த போத்தலுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து அது விடும். அதே போல ஒவ்வொரு போத்தல்களும் தங்களுடைய ஆற்றலை மற்ற போத்தலுக்கு கொடுத்து தான் அது நிலத்திலே விழுந்து அமைதியாகிவிடும். அதே போல எல்லாமே ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும். இதே போன்ற நிகழ்ச்சியே சுத்த வெளியில் கோடிக்கணக்கான விண்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் மகரிஷி இன்றைய சிந்தனையில் ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த ஓட்டம் எம் கண்களுக்கு தெரிவதில்லை. தொடர்ந்து ஆறு நிரந்தரமாக இருப்பது போன்ற தோற்றம் எமது கண்களுக்கு தெரிகிறது. இதே போன்ற செயலே மனதிலும் நடைபெறுவதாக இன்றைய சிந்தனையிலே மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். மனம் என்பது என்ன? சீவகாந்தம். உயிரிலிருந்து உருவான சீவகாந்தம் தான் மனமாக இயங்குகிறது. அதாவது மனமென்ற சீவகாந்தமும் தொடர்ந்து வருவதே இல்லை. அங்கு முதலில் தோன்றிய சீவகாந்தமும் அடுத்த
உயிர் விண்ணை தூண்டிவிட்டு அந்த சீவகாந்தம் சுத்த வழியாக மாறிவிடும். அந்த சீவகாந்தம் என்ற மனமும் தொடர்ந்து வருவதில்லை. ஏனென்றால் உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே ஒரு பதிவை கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனதிற்கு எப்படி பதிவுகள் வரும் என்ற ஒரு கேள்வி வரும். மனம் என்பது என்ன? வேறுபட்ட எண்ணங்களின் தொகுப்புத்தான் மனம். ஒவ்வொருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அந்த மனம் என்ற அலை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே ஒரு பதிவை கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்கும். மனமும் ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் பொருள் இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் இயக்கம்தான். ஆற்றில் தண்ணீர் ஓடுவது போல என்கின்றார் மகரிஷி. இந்த சீவகாந்தம் மூளை வழியாக இயங்கும் போது அது எண்ணங்களாகவும், புலன்கள் மூலம் அது செயல்படும் போது செயல்களாகவும் மாறும். மனதை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு பாடலிலே, உடலில் விண் உயிராக விரைந்தாற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலுள்ள இன்ப துன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தன தெளிவு உடல் உள்ளம் ஆற்றுமுறை முடிவு இப்பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கின்றோம், ஓங்கி விண் பெறமறிய அறிவென்கிறோம் என்கின்றார். அந்த மனத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஆற்றிலே ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஒரே நீர் இல்லாதது போலத்தான் ஒளியும் விளக்கிலிருந்து அலை வெளிச்சமாக இருக்கிறது. இந்த அலையின் முன்பிருந்த விண்ணிலிருந்து வந்த காந்தம் அடுத்த விண்ணை தூண்டிவிட்டு அது சுத்த வழியாக மாறிவிடுகிறது. அதனால் எங்கள் கண்களுக்கு ஒரே ஒளியாக தெரிந்தாலும் தொடர்ந்து வந்த ஒளி அலை அல்ல என்பதையும் நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அதாவது முதல் தோன்றிய அந்த ஒளி எமக்கு கடைசி வரையிலே அங்கு வந்து சேருவதில்லை. அதே போலத்தான் ஒரு இயக்கம் நடைபெறும் பொழுது ஒரு அலை பிறக்கிறது. அந்த அலை மோதுகின்ற ஊடகத்தில் மோதி அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தாகவும் அவற்றை உணரக்கூடிய மனமாகவும் இயங்கும். உதாரணத்துக்கு எமது உடலில் உள்ள 5 புலன்கள் மூலமாக நடைபெறும் இந்த பிரபஞ்ச தன் மாற்றம் கண்ணில் நடந்தால் ஒளி வரும். அந்த ஏனென்றால் அங்கே கண்களிலே நான் முன்பு சொன்னது போல அந்த ஒளி உணரும் அந்த கலங்கள் கூடவாக இருக்கிறது. அதே போல காதுகள் வழியில் நடந்தால் ஒலி வரும். ஏனென்றால் காதுகளிலே ஒலியை உணரத்தக்க கலங்கள் இருக்கிறது. அதை நாக்கே எடுத்துக்கொண்டால் அங்கு சுவையை அதிகக்கூடிய கலங்கள் இருப்பதால் அது சுவையாக உணரும். இப்படி 5 புலன்களும் செயல்படுகின்றன. அந்த அலை மோதுகின்ற ஊடகத்தில் மோதி அழுத்தம், ஒலியொலி, சுவை, மனம் என்ற 5ஆகவும் அவற்றை உணரக்கூடிய மனமாகவும் இயங்கும். பிரபஞ்சத்தில் தோன்றிய காந்தலை அடுத்ததாக சுழலும் விண்ணை தூண்டிவிட்டு பஞ்சதன் மாற்றமடைந்து எந்தெந்த ஊடகத்தில் நடக்கிறதோ அந்த ஊடகத்தின் ஒளியாக அது எங்கு அந்த ஊடகத்திலே ஒளி கூடவாக இருக்கிறதா அல்லது ஒலி கூடவாக இருக்கிறதா அல்லது நெருப்பு கூடவாக இருக்கிறதா என்பதற்கேற்ப அங்கே ஒளியோ நெருப்போ வரும். ஆரம்பத்தில் உருவாகிய ஒளியோ அதே அந்த ஒளியோ நெருப்போ கடைசி வரை வருவதில்லை. இதைத்தான் ஆற்று நீரிலும் நடப்பதாக மகரிஷி உதாரணம் காட்டுகிறார். அதே போலத்தான் மனமும் ஒரு விண்ணிலிருந்து வருகின்ற காந்தலை வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இருந்து வரும் காந்தம் மற்றிய விண்ணை தூண்டிவிட்டு அது சுத்த வழியாகி விடும். எல்லாமே அலையின் இயக்கம்தான். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள தனித்த விண், பேரணுக்கள், பஞ்சபூதங்கள், சடப்பொருட்கள், அண்டங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் அனைத்திலும் இருந்தும் காந்தலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அலைகள் அனைத்தினூடும் கலப்புறுகின்றன. இதன் காரணமாக பிரபஞ்சம் என்பது இருளையும் வான்காந்த அலையும் சேர்ந்த கலவையாக இருக்கிறது.
எல்லாமே காந்தத்தின் சிறப்பே. இதையே மகரிஷி ஒரு கவியிலே இறைநிலை தன்னிற்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றம் ஈதர் என்னும் இறைத்துகளாம். இறைநிலையே துகள்கள் தமை சூழ்ந்தழுத்த ஏற்பட்ட தற்சுழற்சிதான் இறைநிலையின் இரண்டாம் தன்மாற்றம் என்ற காந்தமாகும். இறைநிலையே இடமாயும் ஏற்ற முதல் தன்மாற்றம் துகளாயும் இத்துகளை சுழல வைக்க இறைநிலையே இருக்குவதால் ஆற்றலாயும் இறைநிலையே மூன்றாவது வகை தன்மாற்றம் பெற்றுள்ளதால் பேரியக்க மண்டலத்தில் காந்தமே இணையில்லா பேராற்றல் ஆச்சு. அலைகள் ஓய்வதும் இல்லை, நிலைப்பதும் இல்லை என்கின்றார் மகரிஷி. அலை என்றால் விண்ணில் கரைசல் என்பதுதான் பொருள். இப்பொழுது நாம் நமது மனத்தால் ஒரு காட்சிக்கு வருவோம். பேரியக்க மண்டலம் நிறைந்துள்ள விண்ணிலிருந்து வெளியேறுகின்ற இறைத்துகள்கள் நிரம்பி இருக்கின்றன. பேரியக்க மண்டலம் என்பது இறைத்துகள்கள் நிறைந்த ஒரு வெளி. எந்த இடத்திலாவிலும் எந்த பொருளாகிலும் இறைத்துகள்கள் தன்மாற்றம் அடைகின்ற போது அதில் தோன்றுகின்ற அலையக்கம் சுற்றி உள்ள துகள்களையும் தாக்கும், அவையும் தாக்கம் அடையும், தன்மாற்றம் அடைந்துவிடும் என்பதுதான் உண்மை. இவ்வாறு இத்தன்மாற்ற நிகழ்ச்சி விரிவாக பரவிக்கொண்டே இருக்கும். தன்மாற்றம் பெற்ற ஒரு துகள் அப்பொழுது அழிந்துவிட்டது, மறைந்துவிட்டது. அதனால் தாக்கப்பட்ட அதை சுற்றிலும் உள்ள துகள்கள் பெறுகின்ற மாற்றம் ஒன்றிலிருந்து ஒன்றாக வட்ட வடிவிலே பரவிக்கொண்டு இருக்கிறது. அதனுடைய தன்மை பிரதிபலிப்பாக பரவிக்கொண்டிருக்கிறதே தவிர முதலில் புறப்பட்ட அலையே ஓடிக்கொண்டிருப்பது கட்புலன்களுக்கு ஒரு மயக்க நிலையாகும் என்று மகரிஷி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து எடுத்துக்காட்டாக தொடர் மின்விளக்கு வரிசையை மின்சார அதாவது அந்த குழுவைகள் பல்புகள் இருக்கும். நான் முன்பு கூறியது போல அவற்றில் ஒரு விளக்கு எரியும், அடுத்த விளக்கு அணையும், அடுத்த விளக்கு எரியும். இவ்வாறாக விரைவாக விளக்குகள் எரிவதும் விடுவதும் நடந்து கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் விளக்கின் ஒளி ஓடிக்கொண்டே இருப்பதாக நினைப்பார்கள். இதையே மகரிஷி ஒரு பாடலிலே ஒலி ஒளி அலைகள் இவைகள் இடம் விட்டு இடமாய் ஓடுவதே இல்லை என்ற உண்மை சொல்வேன். நிழல்வெண் துளிகள் பேரண்டத்தில் நிறைந்துள்ளன, அவையே துல்லியமாய் தான் கரைந்து தொடர் மாற்றம் அடையும். களியாட்டம் காந்தமென்ற நிழல் விண்கள் பலவும் கரைந்து தன் மாத்திரையாய் பின்மறையும் வெளியாய் ஒளிந்தாடும் நிழல் விண்கள் அழுத்த தொடர் மாற்றம் உருவாக்கும் அலை பலவாய் ஒலி ஒளியும் இவையே என்கின்றார் மகரிஷி. இதே போலவே பஞ்சதன் மாத்திரைகளும் மனமும் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு ஓடுவதில்லை. அனைத்தும் இறைநிலையிலேயே நடந்து கொண்டிருக்கும் ஆற்றல் ஒவ்வொரு துகளும் அதன் தன்மைகளை மற்றொன்றுக்கு பிரதிபலித்து விட்டு விலகி அழிந்து விடுகிறது. தன்மைகள் மட்டுமே அடுத்தடுத்த துகள்களுக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அலைகள் ஓடுவதும் இல்லை. அலைகள் எந்த பொருளிலிருந்து தோன்றுகிறதோ அதன் தன்மைகள் அந்த அலைகளிலும் இருக்கும். இந்த அலைகள் எங்கெங்கு பாய்கின்றதோ, எங்கெல்லாம் எந்தெந்த பொருட்களை தாக்குகின்றனவோ அவற்றிற்கெல்லாம் தன் தன்மைகளை ஊட்டிக்கொண்டே இருக்கும். பஞ்சதன் மாத்திரை அலைகளுக்கு அவை புறப்படுகின்ற போது இருந்ததெல்லாம் கடைசி வரையில் இருக்காது. அதற்குரிய விரைப்படி அதற்கு விரைந்து பிரதிபலித்து மறைந்து அழுத்தம் ஒலியொளி சுவை மனம் இவையாவும் நிலைவேறு உடையவை அல்ல. இறைத்துகள்களின் காந்தலையின் தன்மாற்றமே ஆகும். இவை கரைந்து கொண்டே இருக்கும். கரைந்து சுத்த வழியாக மாறிவிடும். எனவே அலைகள் நிலைப்பதுமில்லை என்கின்றார் எமது தத்துவ ஞானி மகான் வேதாத்ரி மகரிஷி. அதே போல ஒரு இயக்கத்தில் இருந்து அலை பிறக்கிறது. அலையானது இடத்துக்கு தக்கவாறு மோதி அழுத்தம் ஒலியொளி சுவை மனம் என்ற 5 தன்மாத்திரைகளாகவும் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால்
உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம். காரணம், காந்தமாக செயல்படுகின்ற மனத்தால் அன்றி வேறு எதனால் உலக தத்துவத்தை அறிய முடியும். அதனால் மகரிஷி இந்த உலகிற்கே கொடுத்த காந்த தத்துவத்தை விட வேறு ஏதாவது இரகசியம் உண்டா? எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மாமெஞ்ஞானத்தோடு அணுமின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆத்ம ஞானம் காந்தமே. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம். அதன் மாய திருநடத்தை காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உண்மை உன் உள்ளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்தறிவில் இறையுணர விளங்கினேன் விளக்கியே. எப்படி கூறுகின்றார்? விளக்கினேன் விளங்கியே என்கின்றார் மகரிஷி. மகரிஷி எமது குருபிரான் எந்த சிந்தனையாக எடுத்துக்கொண்டாலும் அதை அவர் நன்றாக புரிந்து தெளிந்து அதன் பிறகே கொடுத்துள்ளார்கள். மகரிஷியின் தத்துவத்தில் எந்த சந்தேகமும் வராதபடி கொடுத்துள்ளார்கள். அவர் தெளிவாய் உணர்ந்து தெளிவாய் உணர்த்தி இருக்கிறார். வேறு எந்த தத்துவங்களும், உதாரணமாக திருமூலர் திருமந்திற்கு விளக்கங்கள் பல, திருமூலர் திருமந்திற்கு விளக்கம் பலர் தங்களுக்கு எது தோன்றியதோ அதை கூறுகின்றார்கள். ஏனென்றால் திருமூலர் பாடல்களுக்கு அவர் விளக்க உரை கொடுக்கவில்லை. அதே போன்று திருக்குறளும் திருவள்ளுவர் குறளுக்கு விளக்கம் எழுதவில்லை. அவரவர் அறிவாட்சி தரத்திற்கேற்ப விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எமது குருபுரான் எல்லாவற்றுக்குமான விளக்கத்தையும் அவரே விளக்கி இருக்கிறார். அதில் எந்த பிழையும் யாராலும் எக்காலத்திலும் கூற முடியாது. அப்படி இன்றைய உலக தத்துவ இரகசியத்தையும் எவரும் புரியும்படியாக அந்த காந்தத்தின் இரகசியத்தை கூறியிருக்கிறார். அவரை குருவாக பெற்ற நாம் பாக்கியசாலிகள் என்று கூறி எனது சிற்றறிவுக்கு எட்டியதை கூறியுள்ளேன். இதில் மகரிஷி கூறியவற்றையும் சேர்த்திருக்கிறேன் என்று கூறி, இதுவரை இச்சிந்தனையை பொறுமையோடு கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.